ஏழரசனி வந்தால் அடிச்சு நொறுக்கிடுது. ஏழரசனி வந்தால் பெரிய கஷ்டங்களில் இழப்புகளை தருவார். இது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். 4 18 22 22 8 30 32 வயசு வரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் பெருசா ஒன்றும் அச்சீவ் பண்றது. ராகு தசை இவங்க ஒருவேளை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தா இளமையா இருக்கும் போது ரொம்ப டேஞ்சரஸ். 90% கும்பராசி நேயர்களுக்கு திருமணம் என்பது சரியா அமையாது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அவங்களுக்கு எந்த டைம்ல எந்த மாதிரியான ஒரு பீக் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் சார் எங்களுக்கு. அதாவது அருமையா சொன்னீங்க. எல்லாருக்குமே என்ன கேள்வி அப்படின்னா, எனக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்படி நல்லது என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அது எப்போ நடக்கும், நான் எப்போ அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஹோப், நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். மாறி மாறி பிரச்சனைகள், மாறி மாறி சேலஞ்சஸ் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல ராசிக்காரர்கள் 12 ராசியில் இருக்கவங்களுக்குமே நிறைய கேள்விகள் தான் இருக்குது பதிலை விட. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் என்ன, அவங்க எந்த டைமில் எதை செஞ்சால் நல்லது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், இப்போ காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் எதை செய்தால் எப்போ அந்த ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேசலாம். கும்பம்னாலே நமக்கு தெரியும்ல சார், இந்த பூர்ண கும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த கலசத்துக்கு தான் அந்த மாதிரியான ஒரு மரியாதை. அப்போ கும்பராசிக்கும் அவங்களுக்கும் இந்த சனி சனி அவர் தான் சொந்த வீடு அப்படின்ற மாதிரியே சொல்லப்படுது இல்லை சார். ஸோ அவங்களுக்கு எப்படி சார்? அருமையா சொன்னீங்க. கும்பராசிக்கு சனி மூலத்திரிகோணஸ்தானம். சனி அதீத பவர் அடையக்கூடிய இடம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரம் இந்த கும்பத்துக்கு. இந்த 3 நட்சத்திரங்கள்ல பிறப்பாங்க. செவ்வாய், ராகு, குரு பகவான் சனியுடைய வீட்டில். இந்த அவிட்ட நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரமாக வரும். அவிட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம மகர ராசியில் இருக்குது. இப்போ உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய மகர ராசி, உத்திராடம் 3ஆம் பாதம், திருவோணம் 4ஆம் பாதம், அவிட்டம் 2 பாதம். அதுதான் உடைப்பட்டதுன்னு சொல்லுவோம் சார். கும்பத்துக்கு இப்போ பாதசனியா சார்? கும்பத்துக்கு இப்போ பாதசனி. இப்போ அவிட்டம் 2 பாதங்கள் மகரத்தில், 2 பாதங்கள் கும்பத்தில். ஜென்மசனினா என்ன அப்படிங்கிற டேஸ்ட் இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு ஒரு தடவை தான் ஏழரை சனி வரும். 22 ஆண்டுன்னு சொல்லுவோம். 7.5 வருஷம் 30 ஆண்டு. அந்த 22 23 வருஷத்துக்கு ஒரு தடவை வர ஏழரை சனி எல்லாரும் நினைக்கிறது பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு மித், ஒரு அவநம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஏழரை சனி வந்தால் அடிச்சு நொறுக்கிடுவார். ஏழரை சனி வந்தால் பெரிய கஷ்டங்களில் இழப்புகளை தருவார். இது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். ஏழரை சனி என்பது எஸ், கஷ்டம் கொடுப்பார். எந்த ஒரு கஷ்டத்தையும் நாம் பார்க்கிற பார்வையை மாற்றி வைப்பார். அதாவது ஒரு மனிதனை ஸ்ட்ராங்கா பண்றது, அவனை ரொம்ப போல்டாக்குறது, அவனை ரொம்ப அனுபவம் தர்றது, பக்குவப்பட்ட ஆத்மாவா அவனை மாத்துறது, இது ஏழரை சனி, அஷ்டம சனி காலம். கரெக்டா சொன்னீங்க சார். பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு வாத்தியார் மாதிரி தான் சார் சனி பகவான். நான் இன்னும் ஒரு படி மேல போய் அப்பான்னு ஒரு வீட்டுல ஏன் அப்பாவும் சனியும் நான் ஒப்பிடுறேன் அப்படின்னா, பழைய சட்டை, கிழிஞ்ச சட்டை, பழைய செருப்பு, பழைய கண்ணாடி, இதை போட்டுட்டு ஒரு ஆள் அந்த குடும்பத்துக்காக 35 வருஷம் உழைப்பார். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கழுவி ஊற்றுவாங்க அவர். ஆனால் அத்தனையும் கம்முன்னு பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்லதை தான் செய்வார், கண்டிப்பாக இருப்பார். அவர் இருக்கும் போது அந்த கண்டிப்பு தெரியாது. அப்பா இல்லாத போது தான் அப்பாவை பற்றி அந்த கண்டிப்பு தெரியும். அது ஏன் அப்படின்னா சனியும் அப்படி தான். உங்களை அவர் அடிக்கிற அடியெல்லாம் அனுபவத்துக்காக, உங்களை அடிக்கிற சொல்லித்தர பாடங்கள்லாம் அப்பா தன்னை கெட்டவனாக காமிச்சுக்கிட்டு, ஒரு மனுஷன் யோசிச்சு பாருங்க, தன் நல்லவன்ற பேர் எடுக்க வேணும் ஆசை இல்லை, நீ நல்லா இருந்தா போறோம்னு நினைக்கிற ஒரு ஆத்மா அப்பா. அம்மா அப்படி இல்லை, சாப்பிட்ற புஜ்ஜோ என் குட்டி அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை கெடுத்து குட்டிச்சவராக்குறது அம்மா தான். சார் அந்த மாதிரி ஏதாவது கிரகநிலைகள் இருக்காங்களா சார்? டெஃபினட்டாக இருக்கு. அதாவது அம்மா பொதுவாகவே வீட்டில் அடி வாங்காத குழந்தைங்க வெளியில் அடி வாங்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு அதை சொல்கிறோம்.
இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய கும்பராசினர்களுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தசைன்னு வச்சுங்க. அது ராகு 18 22 வருஷம். அதுக்கு அடுத்தது குருவுடைய ஒரு 2 வருஷம், 2 பகுதி, அதாவது 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்னு வச்சுங்க. அதில் ஒரு 8 வருஷம்னு வச்சுங்க. 4ம் 18ம் 22, 22ம் 8ம் 30, 32 வயசு வரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ணுறதில்லை. அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தசை ராகு தசை. இவங்க ஒருவேளை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தா இளமையா இருக்கும் போது வருது. ரொம்ப டேஞ்சரஸ். இந்த ராகு தசை தான் என்ன பண்ணுதுன்னா, கும்பத்தில் பிறக்கிற அவிட்ட நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தை பிறக்கிறவங்களுக்கு இந்த ராகு தசை படிக்கிற காலத்தில் மைண்டை டைவெர்ட் பண்ணிடுது. போதை பழக்கம். ராகு இஸ் ட்ரக்ஸ். ராகு இஸ் மென்ட் ஃபார் illicit affair. Ragu is meant for arrogancy. Ragu is meant for all illegal things. இல்லீகல் விஷயங்கள், கள்ளக்கடத்தல், போதை, சட்டத்திற்கு புறமான விஷயங்களில் ஈடுபடுறது, படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது, வேற பக்கம் போகுது. இளம் வயது காதல், 14 வயசுல லவ். ராகு தசை. அந்த பொம்பளை புள்ள இருக்கும், அதுக்கு அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. 14 வயசுல எவனோ லவ் பண்றான்னு சொல்லி அவன் பின்னாடி போயிடும். அது ராகு. ராகு திசைக்கு அந்த மென்டலி அன்ஸ்டேபிளா பண்ணிடுவார் ராகு. பாம்பு மைண்டை வந்து திசை திருப்புவார். அதுதான் அவரோட வேலை. ராகு இஸ் 3M பிளானட். 3M அப்படின்னா ஃபர்ஸ்ட் M இஸ் ஃபார் மேனிப்புலேஷன், செகண்ட் M இஸ் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன், தேர்ட் M இஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் மேனிப்புலேட் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் உங்களை மேனிஃபெஸ்ட், கெட்ட விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றாரு, அதை மல்டிப்ளை பண்றாரு. இதான் ராகு. எண்ட்லெஸ் லூப் வந்து ராகு. ராகு வந்து அந்த முடிவில்லாத சர்க்கிள்னு சொல்றோம். அப்படின்னா தவறான வழியில போறது வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற சின்ன வயசுலயே தப்பான வழியில போனவங்க லைஃபே இதுதான் நினைச்சிருவாங்க. தெரியாது இல்ல சார், வேற இல்ல. அதுதான் ராகுடைய வேலையே. அதனால தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பகவானை பிரார்த்தனை பண்ணணும், இறைவனை வந்து வழிபடணும். ராகு திசை இந்த மாதிரிலாம் நடக்குதா, கும்பராசியில் இருக்காங்களா குழந்தைங்க, தவறான வழியில போகாம இருக்கிறதுக்கு தியான பயிற்சியில் ஈடுபட வேண்டும். ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா பண்ணணும் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது காதல். என்னன்னு சொல்றது, கும்பத்துக்கு சுத்தியில் எடுத்து மண்டையில் அடிச்சா கூட ரொமான்டிக் அப்படிங்கிறது வராது. காதலை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. காதலை சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு புரியாது. கும்பத்துல இருக்கிறவங்களை லவ் பண்றவங்களுக்கு தான் கஷ்டம், அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. கும்பத்தில் இருக்கிறவங்க லவ் பண்ணுறவங்கள போய் கேட்டிங்கன்னா கதையாக சொல்லுவாங்க. என்னையா அந்த ஆள் ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க. ஆம்பளையாக இருந்தால் பெண்ணு என்ன இவள் லவ் ரொமான்ஸே இல்லை, இவள்கிட்ட என்னமோ இது மாதிரி இருக்கிறா, சொரணை இல்லாத மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்க சொல்லுவார். இந்த மாதிரி திருமண வாழ்க்கை 100% கும்பராசி நேயர்களுக்கு திருமணம் என்பது சரியா அமையறது இல்லை. நெகட்டிவ் இல்லை, ரியாலிட்டி. சில ராசிகளுக்கு திருமணம் அமையும்னு சொன்னோம் நம்ம நல்லபடியா. அது மாதிரி கும்பத்துக்கு அமையறதில்லை. கும்பராசி நேயர்களுக்கு சம்பந்தமே இல்லாத பார்ட்னர். எனக்கு பச்சை கலர் பிடிக்கும், அவருக்கு கண்டிப்பா ஆரஞ்சு கலர் தான் பிடிக்கும். ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இருக்கு. இது ஒண்ணு இருக்கு. கும்பத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்ல ரொம்ப நல்ல குணாதிசயம் சகிப்புத்தன்மைக்கு பேர் போன ராசி. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்டா, அது கும்பம் தான். யாருக்குமே நல்லது செய்யணுமோ கெட்டது செய்யணுமோ அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறை வந்து கும்பத்துக்கு வந்து கண்ணுக்கு பெருசா தெரியும். அது ஒரு நெகட்டிவ் வீக்னஸ். குறையில்லாத மனிதர்களே கிடையாது. யாரு கும்பராசி அப்படின்னா, இப்போ ரோட்ல ஒருத்தர் கும்பராசி நேரம் போறாரு. நீங்க வந்து சார் எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன, சார் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இல்லைன்னா நீ அதை செய்ய போறியா. இதுதான் கும்பம். குதர்க்கம். பேச தெரியாது, பேச தெரியும். குதர்க்கம் என்னன்னா, தான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு எல்லா குறையும் நோண்டி நோண்டி மற்றவங்கள்ட்ட இருக்கிற குறைய கண்டுபிடிக்கிற அந்த நேரத்துல தன்னுடைய குறைய மறந்துடுறாங்க. நீங்க இந்த மனிதர்கள்ல எந்த மனிதருமே அடுத்தவங்களோட குறையை யார் ரொம்ப அதிகமா பார்க்குறாங்களோ அவங்க தன்னுடைய குறையை மறந்துடுவாங்க. ஸோ ஆரம்பிக்கிறது வந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நம்ம குறையிலேருந்து ஆரம்பிக்கணும். கும்பத்துக்கான பரிகாரம் இப்பதான் ஜென்ம ராசியிலேருந்து சனி முடிஞ்சிருக்காரு. கும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான பரிகாரம் குருமார்கள் சந்நிதி. குருமார்கள் சந்நிதினா
ராகவேந்திர சுவாமி இருக்கக்கூடிய மந்த்ராலயம், ஷீரடி சுவாமி இருக்கக்கூடிய அந்த ஷீரடி சாய்பாபா இருக்கக்கூடிய சந்நிதி, ஆஞ்சநேய சுவாமி இருக்கக்கூடிய நாமக்கல், இப்படி குருமார்கள் சந்நிதியை வணங்க வேண்டும். குருமார்கள் இருக்கக்கூடிய சந்நிதி இருக்கக்கூடிய இடங்கள்ல தங்கணும். இந்த மாதிரி தனக்கு மானசீக குருவாக இருக்கக்கூடியவர்களை வணங்க வேண்டும். முதல்ல அப்பாவுக்கு நீங்க செய்யற கடமைகளை செய்யணும். பாசமாகவும் மரியாதையாகவும் அவர்களை நடத்தணும். உண்மையாவே இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட தன்மைகள் என்ன, அவங்க எப்படி அதை மாத்திக்கணும் அப்படின்றத ஜோதிட ரீதியா தாண்டி சைக்கலாஜிக்கலா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு எளிதலா அது வந்து புரியற மாதிரியும் நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். எல்லா பரிகாரங்களும் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டது. அதனால் அனைத்து நேயர்களும் இதன் மூலியமாக பலன் பெற வேண்டும். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அனைத்து ராசியினரையும் ஆசீர்வதித்து நல்ல வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.